பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகுவதாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இதனால நமக்கு அழகாக சொல்லுகிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்க சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பாட்டு நிறைய வரும், ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிற பாட்டில் நிறைய வரும். யாருக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஆபிராமை கர்த்தர் கூப்பிட்டு என்ன சொல்லிக்கிறார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அழைப்புகள் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நியமங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விஷயங்களை கர்த்தர் கொடுக்கிறார், தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இதில் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் வரும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைய தினத்தில் எத்தனையோ ஜெபிக்கிறவங்க பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, முதியோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது, இந்த பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும், அவங்களுக்கு சத்தியமும் தெரியும், ஜபமும் தெரியும், நல்ல முழங்கல் படிக்கணும் தெரியும். ஆனால் பேரண்ட்ஸை மதிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், உன்னை ஆஸ்வதிக்கல ஆஸ்வதிப்பேன். அப்போ அந்த பேரண்ட்ஸு யாராக இருந்தாலும் தேவன் அவங்க மேலே ஒரு கரிசனையாக இருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆஸ்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரே. நான் நிறைய இடங்களில் இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு ஓட 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 என்னை ஆஸ்வதிக்கிறவங்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கே தெரியாமலே என்னை சபிக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டுருக்குது எனக்கு தெரிகிறது. நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். ஃப்ரம் பிகினிங்லெல்லாம் ஆண்டோடைய நாமத்திற்காக நம்ம பிரயாசப்பட்ட போது இந்த நாளளவும் அந்த சொல்லுகிறதுலையும் செய்கிறதுலையும் கீழ்ப்படுகிறதுலையும் ஆண்டோடைய நாமத்திற்காக நம்ம அப்படியே இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போது நம்ம யாருக்காவது ஜெபம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கலை, நம்மளை அகென்ஸ்டாக பார்க்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன தான் நாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணினாலும் ஆண்டோடைய வார்த்தை தான் ஜெயிக்கும். அவங்க மனம் மாறணும், அவங்க மனம் மாறணும். ஒரு இடத்துல பக்தன் சொல்கிறாரு, 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறேன்னு, என் வேலைக்காரனை வா என்றால் வருகிறேன்னா, இதை என் வேலைக்காரத்தில் இதை நான் செய்யின்னு சொன்னால் செய்கிறாரு. அதனால் அவர் கொடிய வேதனைப்பட்டுருக்கிறாரு, பலவீனமாக இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் சுகம் கொடுங்க அப்படின்னு அந்த தகப்பனார், தாயுள்ளம் கொண்ட தகப்பனார் ஏசப்பட்ட வரார். ஏசப்பா அந்த தாயுள்ளம் அவருக்கு நிறைவாக இருக்குதானே, அவருக்கு உடனே அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த நாளில் நாம் எப்படி இருக்கணும்? இந்த வசனத்துக்கு நம் கீழ்ப்படியவர்களாக இருக்கணும். வசனத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நெருக்கத்தை கொண்டாடணும். வசனம் தான் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதான் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன். வசனத்திற்காக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்கள்ல, அந்த வசனத்துக்காக நிற்கிறீங்கள்ல, வசனத்துக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறீங்கள்ல, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஆசுதமாக வார்த்தையை கூறுகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்களை அவங்க சபிக்கிறாங்க அப்படின்னா கர்த்தருடைய சாபமே அவங்க வீட்டில் வந்து உட்காரும். அதனால் மிகுந்த கவனமாக இருந்து, தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருக்கும் போது நீங்கள் அவர்களை சபிச்சிடாதீங்க. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்கள தேவன் ஆசீர்வதித்திருக்கும் போது நீங்கள் அவங்கள சபிச்சிடாதீங்க, உங்களுக்கு சாபம் வந்துடும்.
அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து, யாரை குறித்து மற்ற விஷயங்கள் நமக்கு எதுக்குங்க? ஒரு காது கர்த்தருடைய வார்த்தை கேட்க, இன்னொரு காது அவருடைய வார்த்தையை சொல்லும்போது செவி சாய்க்க அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டில் ஓடுங்க. மற்ற விஷயங்கள் நமக்கு வேண்டாம். ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை நீங்கள் அவர்கள் ஆஸ்வதிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் எப்படி இந்த ஆபிரகாமாய் மாறினாரோ, அதே போல் நீங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு உங்களை முழுமையாக கர்த்தருடைய வார்த்தையில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அன்பு தகப்பனே, நீர் ஆசீர்வாதத்தில் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மையால் நிரப்பும். உன்னை ஆஸ்வதிப்பின் வார்த்தை பிரகாரம் ஆஸ்வதிப்பீராக. ஆமென், ஆமென்.